ஹலோ கை திஸ் இஸ் மதன் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் மறுபடியும் ஒரு வீடியோ. ஸோ எதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ரொம்ப பேச விரும்பல, ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக. ஆல்ரெடி தமிழ் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. தளபதி கூட இஃப்தாருக்கு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். என் கூட நான் மட்டும் போகல, இன்னொருத்தனும் வரான். இந்த நாய் தான் அது தினேஷ். ஸோ இவனும் வரான். ஸோ போய் வேறு லெவல் பண்ண போகிறோம். தளபதியை பார்க்க போகிறோம், தளபதியை மீட் பண்ண போகிறோம். லியோ 2க்கான அப்டேட் கேட்க போகிறோம். வாங்க போகலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி அங்கே கும்பலாக இருந்துச்சு. இங்கே நம்ம YMCA ராயப்பேட்டை தான் போகிறோம். ஸோ வாங்க கிளம்பலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வழியா உள்ள வந்து சேர்ந்துட்டோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு, கேளுங்க. செத்து சாவடிச்சுட்டு இருப்பாருங்க. வெளியிலேயே வச்சு வீடியோ கிளிப்லாம் பார்த்துருக்கீங்க. முன்னாடி உள்ளது ஜஸ்ட் நோ தளபதி அரைவுடு. இன்னும் உள்ளே வரல தளபதி. அவருக்காக தான் வெயிட்டிங். எல்லாம் கொந்தளித்தாங்க, உட்காந்துருப்பாங்க, எல்லாம் கொந்தளிச்சு எதிர்த்தாங்க. வேலை வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு கூட தெரில எனக்கு. இதுதான் பிகாஸ் ஆஃப் மைக் இல்லைட்டு அடையிறதுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. நோம்பு திறக்கிறதுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. 2 சமோசா, 2 டேட்ஸு, நோம்பு கஞ்சி, ஃப்ரூட்டி ஜூஸு, தண்ணி பாட்டிலு. இதுதான் உள்ளே என்டர் ஆகிறதுக்கான பாஸு. தளபதி வந்து கெட்டுட்டு வருது பாருங்க. அவரே படக்கிட்டாங்க. தளபதியை பிடிச்சி படக்கி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டம். ஐயோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். பைசான் இந்த பக்கம் வந்துரு. இங்க வந்துரு. இங்க லைனா இருக்கு பாருடா. விடு, அவன் அங்கதான் உட்காரும். விடு, உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. உள்ள வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் FDFS கூட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பார்த்ததே இல்லை. எவ்வளோ படம் பார்த்தாச்சு ரோனி தேட்டரில். ஆனால் இவன் வந்து நிறைய வாட்டி தளபதியை மீட் பண்ணிடுறான். எனக்காச்சும் இது ஃபர்ஸ்ட் டைம். இது இன்னும் சொல்ல போனால் தளபதி கூடயே அது இப்போ சொல்ல முடியாது. FDFS ஜனநாயகன் FDFS போகலாம். அப்போ சொல்கிறேன் அது என்ன மேட்டருன்றத. இப்போதைக்கு இருக்கட்டும். ஆனால் ஏற்கனவே நிறைய வாட்டி தளபதியை அவன் பார்த்துருக்கான். இவனுக்காச்சும் இது ஒரு 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ. எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. லிட்ரலி இப்போ FDFSல கூட இவ்வளோ க்ரௌடில் நாங்கள் மாட்டி சிக்கினதே கிடையாது. வச்சு செஞ்சுட்டாங்க. கதவை கிதவெல்லாம் அடித்து உடச்சிட்டானுங்க. எல்லாம் கண்ணாடிலாம் வேற மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துருக்கு. கண்ணாடி உடஞ்சது எடுக்கல, ஃபுல்லாக வெளியில் க்ரௌடு ஓடி வந்ததெல்லாம் எடுத்துருக்கு. புரியுதுங்களா? நம்ம இங்க வந்து கல்லு முள்ளு செஞ்சுட்டு வரதுக்காக நம்ம இங்க உள்ள வரல. நம்ம எதுக்காக வந்திருக்கோம் சொன்னா, நம்ம அந்த கிஃப்ட் கொடுக்கப்படும் பையன் வச்சுட்டோங்க. யாரும் ஏஞ்சி வராதீங்க, உட்காருங்க தயவு செய்து. ஓகே எல்லாம் உட்காருங்க.
ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. செம்ம ரணகலம் ஆயிடுச்சு. எதுவும் அங்கே பெருசாக ஷூட் பண்ணவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் ஷூட் பண்ணியிருப்பேன் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம். லிட்டரலி செம்ம டயர்டாக இருக்கேன். நியூஸ் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஒரு வழியாக நேரில் பார்க்க முடியல, டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல தளபதியை. அங்கே இருந்த ஸ்க்ரீனில் தான் நாங்களே பார்த்துட்டு இருந்தோம். செம்ம கூட்டம், போட்டு நசுக்கி நொறுக்கி ஒரு மாதிரி பின்னி எடுத்துட்டானுங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக முடியல, சுத்தமாக முடியல. லிட்டரலி அதுதான். என் கூட இருந்தால் அவனும் கிளம்பி போயிட்டான். கிளம்புறேன்டா, அவன் வேலைச்சேரி வரைக்கும் போகணும், அதனால நானும் கிளம்புறேன்டான்ட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். நான் இப்போ தான் மேலே வந்தேன் வீட்டுக்கு. வந்தோடனே இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. செருப்பு தேட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. அங்கேயே எக்கச்சக்கமான கூட்டம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நோன்பு வெஞ்சி கொடுத்தாங்க, சமோசா இதெல்லாம் நோன்பு திறக்கிறது கொடுத்தாங்க. நோன்பு திறத்துட்டு நமாஸ் படித்தோம். நமாஸ் படிச்சுட்டு தளபதி ஒரு 2 வார்த்தை பேசுனது. 2 வார்த்தை தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய மக்களே அப்படின்னு பேசுவார். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கிளம்பி போயிட்டார் தளபதி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோ என்னென்னலாம் இருந்துச்சு. பிரியாணி அதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு நடுவில் இது பாருங்களேன், போனது 3 மணிக்கு போனோமா, இங்கேருந்து கிளம்பி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இதில் டைம் தெரியாதோ, 9 மணி ஆக போகுது. ஆமாவா இல்லையா? 8:30 மணி ஆக போகுது. உல்டாவாக வச்சிருக்கேன். வாட்ச் வேற உடச்சாங்க. இன்ட்ரோவில் பார்த்துருக்கீங்க இந்த வாட்ச் எப்படி இருந்துச்சு. Flashback. End of flashback. வாட்ச் கூட இல்லை. இது வேறு ரெடி போட்டு வாட்ச் வேறு உடஞ்சிருச்சு. செம்ம கூட்டம், சுத்தமாக முடியல. செம்ம டயர்டாக இருக்கேன். டயர்டு. இப்போ எனக்கு கை வேறு வலிக்குது. பிளாக் வேறு எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன் வீடியோஸ் போடலான்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்றதை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பை. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை.